வணக்கம். 14/7/2025 திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்கள். மேஷம். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். உங்களது முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். விநாயகருக்கு சிகப்பு பூ சார்த்தி வணங்குவதால் நன்மை நடக்கும். ரிஷபம். உத்தியோகத்தில் ஒரு சிறு சிரமம் ஏற்படக்கூடும். மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். சிவனை வழிபட்டு பசும்பால் அபிஷேகம் செய்வது நல்லது. மிதுனம். ஒரு புதிய வாய்ப்பு கைகூடும். உங்கள் பேச்சுத் திறமை ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். துர்க்கை அம்மனுக்கு செம்பருத்தி பூ சார்த்தி வணங்க நல்லது நடக்கும். கடகம். சமயோஜிதமாக செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் சிறு பதட்டம் ஏற்படும். சந்திரனுக்கு வெள்ளைப்பூ சார்த்தி வணங்குதல் நன்மை. சிம்மம். புதிய வேலைவாய்ப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. பணவரவு சிறப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சூரியனுக்கு தாமரைப்பூ சார்த்தி வணங்க நல்லது நடக்கும். கன்னி. சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதற்கு ஈடாக தீர்வுகள் கிடைக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவுவார்கள். விஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வணங்குதல் நன்மை. துலாம். திட்டமிட்டு செயல்பட்டால் இன்று முழுவதும் வெற்றியே. பொருளாதாரம் சீராக இருக்கும். மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்க வேண்டிய நாள். விருச்சிகம். உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற மனப்பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்க வேண்டும். தனுசு. வீட்டில் மகிழ்ச்சிக்கான சூழ்நிலை உருவாகும். தொழிலில் சிறு முன்னேற்றம் ஏற்படும். ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி வணங்க வேண்டிய நாள். மகரம். தொழிலில் சலசலப்புகள் குறையும். முடியாது என்று நினைத்த சில காரியங்கள் வெற்றி பெறும். நவக்கிரகங்களுக்கு நெய்விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. கும்பம். புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் நாள். ஆன்மீக ஆர்வம் மனதில் அதிகரிக்கும். துர்க்கை அம்மனுக்கு பச்சை துணி சார்த்தி வணங்குவது நல்லது. மீனம். இன்று நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. வேலையிலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குரு பகவானுக்கு மஞ்சள் பூ சார்த்தி வணங்க வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.